நான் சத்தம் போடுறேன், நான் கூப்பிடுறேன், எனக்கு உதவி வேணுன்றேன், யாரும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டில் யாருமே என்னை செட்டப் பண்ணுவதில்லை. நான் இந்த பிரச்சனையில் இருக்கேன், போராட்டத்தில் இருக்கிறேன், நான் சொன்னால் கூட விளங்கிக் கொள்ள மாட்டேங்கிறாங்க. யாருமே எனக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை. அப்படி கலங்குறீங்களா? உங்கள் வீட்டில், நீங்கள் இருக்கிற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் அது மாதிரி தனிமையாக விடப்பட்டது போல் கலங்குறீங்களா? என் மகனே, என் மகளே, நீ கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்குறேன். நீ சொல்கிறத உங்கள் வீட்டில் யாரும் கவனிக்காட்டா என்ன, யாரும் கேட்காட்டா என்ன, நான் இருக்கிறேன்ல. உனக்கு தகப்பனாக இருக்கிறேன், சிநேகிதனாக இருக்கிறேன், உனக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறேன், தாயாக இருக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை, என்ன கூப்பிடு, நான் தான் உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன்ல. அது மாத்திரம் இல்லை, நீ சத்தமிடுவாய், இதோ இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவாராம். நான் இங்கே தான் இருக்கிறேன் மகளே, என்ன கலக்கம், நான் இங்கே தான் இருக்கிறேன், என் மகனே நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பதில் சொல்லுவாராம். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் இல்லை? அதனால் நீங்கள் கூப்பிடுற சத்தத்தை கேட்கிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் கலங்கும் போது நான் கூட தான் இருக்கேன்னு சொல்கிற நல்ல ஃப்ரெண்டாக இயேசு உங்களுக்கு இருக்கிறார். பிறகு எதுக்கு பயப்படணும்? தைரியமாக சொல்லுங்கள், நான் கூப்பிட்டா எனக்கு பதில் கொடுக்குற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, என் கூடவே இருந்து என்னை தைரியப்படுத்துகிற ஒரு நேசர் எனக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்கள். தகப்பனே, என் கூப்பிடில் என் சத்தத்தை கவனித்து மரியாதை கொடுத்து எனக்கு பதில் கொடுக்கிற நல்ல தகப்பன் எனக்கு இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். என் பக்கத்திலேயே இருந்து என்னை பாதுகாத்து நடத்துகிறவராய் இருக்கிறீர், அது எனக்கு போதும் அப்பா. நான் உண்மையே சார்ந்து உம்மோடு கூட வாழ்ந்து, உம்மோடு கூட நடந்து, உம்மோடு கூட வெற்றியின் பாதையிலே நடப்பேன். நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.